ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கும் தான் எங்கள் மேல் வைத்த அன்புக்கா நன்றி. அந்த அன்பினாலே முதுகுமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்திருந்தபடினாலே நன்றி. இயேசு உங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்திலிருந்து எங்களைப் போல மாம்சரத்தமுடையவராய் பிறந்து பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றியப்பா. கிருபினாலே எங்களை ரட்சித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் நம்முடைய கிருபைகளை தருகிறவரே, இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது முது கிருபை, அதற்காக சோத்திரிக்கிறோம். எங்களை திக்கற்றலாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அப்படியே உண்மையோடு போதுமானவருமாக இருக்கிறவரே துதிக்கிறேன், நம்ம சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. பேசுகிற அடியனையும் அடியார்களை ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவகுமாரன் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவகுமாரன் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, வறண்ட ஆத்துமாவின் தாகம் தீர செய்ய வல்ல, வறண்ட ஆத்துமாவின் தாகம் தீர செய்ய வல்ல, உன்னத ஆவியார் எம்மை நிரப்பும் கிருபையே, உன்னத ஆவியார் எம்மை நிரப்பும் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, அழைத்த பாதையிலே சோர்வு தீர்க்கும் கிருபையே, அழைத்த பாதையிலே சோர்வு தீர்க்கும் கிருபையே, தளர்ந்த கரங்களை தாங்கி பிடிக்கும் கிருபையே, தளர்ந்த கரங்களை தாங்கி பிடிக்கும் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவகுமாரன் கிருபையே, சத்தியம் ஜீவன் வழியுமான தேவகுமாரன் கிருபையே, கிருபையே கிருபையே நித்தமும் தாங்கும் நல் கிருபையே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மைப்படுவதாக. இந்த நாளிலும் 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கன்சிடர் தி பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தை கவனியுங்கள். கடந்த நாட்களில் நான் பார்த்த பொழுது 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டோடைய வருகையும் அந்த வருகை நாட்களில் சம்பவிக்க போகிற வருகைக்கு முன்னதாக சம்பவிக்க போகிற காரியங்களையும் அந்த வருகையின் போதும் வருகைக்கு பின்னதாகவும் சம்பவிக்க போகிற காரியங்களையும் அங்கே பேதுரு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது நான் பார்த்த பொழுது
கன்சிடர் த ப்ராமிஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கவனியுங்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். ரெண்டாவது, கன்சிடர் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், ஆண்டவருக்கு வைத்த நியாய தீர்ப்பு, கடந்த நாட்களிலே உண்டான நியாய தீர்ப்பும் எதிர்காலத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்த்த பொழுது கன்சிடர் தி பேஷன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய நீடிய பொறுமையை குறித்து நாம் அதில் பார்க்கிறோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறது கன்சிடர் த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டத்தை நாம் கவனிக்க வேண்டியதே மிக மிக அவசியம். தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவர் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே அவர் தீர்மானித்து செய்கின்ற ஒரு காரியம். உதாரணமாக 1 பேதுரு 1:20 வாசிக்கும் பொழுது, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பவுல் என்கிற பக்தன் சொல்லும் பொழுது, எபேசருக்கு நிருபத்தில் 3 9, 10, 11 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் வைத்திருந்த அநாதை தீர்மானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எபேசியன் சாப்டர் 3 verse 9, 10 and 11. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் என்ற பக்தன் புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த காரியத்திலே தேவன் புறவினத்தாரையும் ஆண்டவருடைய சபைக்குள்ளே கொண்டு வருகிறது என்பது தேவன் தீர்மானித்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே சொல்கிறது போல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோழர்கள் என்றும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மனவாட்டி என்றும் சொல்லுகிற ஒரு போதனைகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆதாம் ஏவாள் மூலமாக பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. இயேசு என்கிற ஒருவராலே மனிதனுக்கு வாழ்வும் நித்திய மீட்பும் பாவம் மன்னிப்பும் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இதையெல்லாம் அவர் தீர்மானித்து திட்டமிட்ட ஒரு காரியம். ஒவ்வொன்றையும் அவர் செயலாற்றும் பொழுது ஒவ்வொன்றையும் அவர் திட்டமிட்டு தான் செயலாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது 2 கலாத்தியருக்கு நிருபம் 4 வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின பொழுது 400 வருடங்களுக்கு பின்னதாக 4ஆம் தலைமுறையிலே இந்த தேசத்திலே அவர்கள் வந்து சேருவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். அதே மாதிரி யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அந்த நாளையோ அந்த நாளையோ என்று சொல்லி இயேசுவின் வருகையை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், மற்ற சீஷர்களும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றையும் தேவன் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு காரியம். எனவே அதை செய்ய தடுக்க யாராலும் முடியாது. உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 43 நாம் பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஐசையா சாப்டர் 43 verse 12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ சொல்லுகிற காரியத்தை அவர் அவ்விதமாக செய்கிற ஒரு காரியம். ஏன்னா அது தீர்மானித்த ஒரு காரியம். தேவன் தீர்மானித்த காரியத்தை ஒருவரும் தவிர்க்க முடியாது. எனவே இன்றைக்கு நாம் பார்க்கிறது கன்சிடர் த பிளான் ஆஃப் காட். அதில் 2 காரியங்கள் வாசிக்கிறோம். கம்மிங் டே ஆஃப் த லார்ட், ரெண்டாவது கன்சியூமிங் ஃபயர் ஃப்ரம் காட். அதாவது கம்மிங் டே ஆஃப் த லார்ட்னா ஆண்டவருடைய வருகையை குறித்த காலத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது கன்சியூமிங் ஃபயர் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிற அக்கினியை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த ஆண்டவருடைய வருகையின் காலத்தை குறித்து ஆண்டவர் தீர்மானித்தபடியே அவர் வரப்போகிறார். உதாரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழிய செய்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை குறித்து அவர் சொல்லும்போது அந்த நாளையோ அந்த நாளிகையோ பிதா தவிர வேறொரு அறியார், தூதர்கள் அறியார்கள், குமாரனும் அறியார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ பிதாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுன்னாக்கா இன்றைக்கி நிறைய பேர் தவறாக எண்ணிக்கொள்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30, 31, 32, மார்க் சாப்டர் 13 verses 30, 31 and 32. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பாக புரிந்து கொண்டு தப்பான விளக்கம் வியாக்கியானம் சொல்கிறாங்க. ஒரு ஊழியர் சொன்னார், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியர் சொன்னார், அது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, குமாரன் அறிவியார் என்று சொன்னார். அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அதெல்லாம் வேதத்துக்கு மாறான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எவ்வளோ பேர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டோட வருகையும் இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பாரம்பரிய பழக்கம், அவர் கலாச்சார பழக்கத்தினுடைய திருமண நாளிலே அந்த திருமண நாள் என்றைக்கு என்பது அந்த பிதாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும், மகனுக்கு கூட தெரியாது, இயேசுவுக்கு தெரியவே தெரியாது. மகனுக்கு அப்பா தான் பார்த்து சொல்லி, இன்றைக்கி போய் நீ கல்யாணம் பண்ணுப்பா, போய் மனவாட்டியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது தான் மகனுக்கு தெரியும். அப்போ இப்போ கூட இயேசுவுக்கு தெரியாதுன்னு இன்றைக்கும் தியாலஜி படித்த ஊழியர்கள் சொல்கிற காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி இதெல்லாம் அறியாமையினாலே சொல்லுகிற ஒரு காரியம். இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷ சாயலாக காணப்பட்டார். எனவே அடிமைக்கு ஒருபோதும் அங்கே எஜமான் என்ன திட்டமிட்டு இருக்கிறார் என்பது அடிமைக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டு, அவர் செய்ய வேண்டிய மீட்பின் பணியை செய்து முடித்துவிட்டு இன்றைக்கு தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவுக்கு அது தெரியும். ஏன்னா தேவனுக்கு சமமாக இருந்ததை வெறுமையாக்கி வந்துவிட்டார். திரும்ப இன்றைக்கு அவர் தேவனுக்கு சமமாக தான் இருக்கின்றார். எனவே இதெல்லாம் அறியாமலே சொல்லுகிறது. எனவே அறியார் என்றால் பூமியில் இருக்கும் பொழுது பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னபடியினாலே அதை சொல்லுகிற அந்த வார்த்தையிலே குமாரனும் அறியார் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்கு குமாரனுக்கு அது தெரியும். அதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷமே அந்த இயேசு தானே தம்முடைய தூதனை கொண்டு யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த திட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உதாரணமாக இயேசுடைய பாடு மரணத்தையும் மனுக்குலத்தினுடைய மீட்பையும் குறித்து நான் பார்க்கும்பொழுது, எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 1 verses 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எனவே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காய் வகை வகையாய், ஏன்னாக்கா தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லும் பொழுது இந்த இயேசுடைய பாடு மரணமும் அந்த பாடு மரணம் யாருக்கு என்பதை குறித்து ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு அது சொல்லலை, உங்களுக்கு இல்லைப்பா, இது பிற்காலங்களில் வரப்போகிற காரியம் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 1 பேதுரு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 10, 11, 12 வசனத்தை வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verse 10, 11 and 12. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். எனவே யாருக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் திட்டமிடுகிறாரோ அந்த திட்டமிட்டபடி தான், தீர்மானித்தபடி தான் அவரவர்களுக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி பூர்வ கால பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகளுமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார், கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் ஆண்டவர் தெரியப்படுத்தி விட்டார். இயேசு சொல்லும்பொழுது அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சத்திய வேதத்தை நமக்கு சீஷர்கள் மூலமாக தெரியப்படுத்தி விட்டார். எனவே இன்றைக்கு அந்த கம்மிங் டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வருகையினுடைய காலத்தை குறித்து சொல்லும்பொழுது 1ஆம் வருகை 2ஆம் வருகை என்று சொல்லி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அது 1வது வருகை என்று சொல்லும் பொழுது மனுக்குலத்தை மீட்பதற்காக, 2வது வருகை வரும்பொழுது இந்த உலகத்திலே நித்திய நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே கம்மிங் டே ஆஃப் த லார்ட் இதில் 2 காரியங்கள் வாசிக்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்அவாய்டபிள், அதாவது எதிர்பாராத ஒரு காலத்திலே தான் ஆண்டவர் வரப்போகிறார். 2வது, அவர் வருகையின் போது நடக்கிற சம்பவங்களை ஒருபோதும் தவிர்க்கவும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள எந்த மனிதனாலும் முடியவே முடியாது. வாசிக்கலாம். 1வது காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47வது வசனப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 24 verse 47. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ
பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எனவே அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிகையிலே நிலையாத நேரத்திலே காலத்திலே தான் ஆண்டவர் வரப்போகிறார். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அவ்வளோதான் சொல்லிட்டார். ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகினால எப்பொழுதும் நாம் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவராக எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கிறோம், இனி வரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே என்று சொல்லி அங்கே 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிக்கிறோம். எனவே அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமாக இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5:1 முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் சாப்டர் 5:1. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எனவே திருடன் வருகிற வண்ணமாய், அப்போ எப்போ வருவான் என்று திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே, வேறொன்றுக்கு வரான். எனவே எப்போ வருவார் ஆண்டவர் என்பது யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திருடன் சொல்லும் பொழுது இந்த ஆண்டோட வருகை குறித்து சொல்லும் பொழுது என்ன உதாரணம் சொல்கிறாரோ அந்த உதாரணத்துடைய கருப்பொருளை தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடுனும் போது என்ன பண்ணுறாங்க, கழுகுகள் நிறையா வந்துருச்சு, இந்த கடைசி நாட்களே அந்த யாகத்துக்கு கூப்பிடுகிறார். அப்படி இல்லை, பிணம் எங்கே இயேசு இருக்கிற இடத்துல தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அதான் அந்த 24ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற கருத்து. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, திருடன் நாளையில் வரும், திருடன் போய் இயேசு சொல்ல முடியுமா? யோசித்து பார்க்கணும். திருடன் இந்த நாளையில் வருவான் என்று யாருக்கும் தெரியாது. எனவே எதிர்பாராத விதமாக ஆண்டவர் வருவார் என்பதை நான் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே யோவான் 10 சொல்லும்பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்லும்போது அங்கே பிசாசை குறித்து சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவனுடைய வருகை விதம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். எனவே வெறும் வார்த்தை வைத்துக்கொண்டு நாம் முடிவு பண்ணக்கூடாது. என்ன அர்த்தத்தில் என்ன கருத்துக்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஸோ அன்எக்ஸ்பெக்ட், எதிர்பாராத விதமாக தான் ஆண்டவர் வருவார். அதனால தான் உணர்வை குறித்து சொல்லும் பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும், வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே நடக்கும் என்று சொல்கிறார் அந்த காலத்தை குறித்து. எனவே அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா சில சம்பவங்கள் முன்னாடி காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது விவரம் தெரிந்தவர்களாக இருந்தால் லூக்கா 21:28 வாசிக்கும்போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதினாலே உங்கள் தலையை நிமிர்த்துங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே விசுவாசிக்கிறவர்கள் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த சம்பவம் நடக்க ஆரம்பித்த உடனே ஆண்டோட வருகையை எதிர்பார்த்து ஆண்டோட வருகையின் காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வார். உதாரணமாக யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தை அப்படி வாசிக்கிறோம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நியாயாதிபதி வாசல்படியில் நிற்கிறார் என்றால் வருகை சமீபித்து விட்டது என்று சொல்லி விசுவாசிகளுக்கு தெரியும். மத்திய 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த காலத்தில் எப்படி வருவார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்கிறார். 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்தை வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 24 verse 32 and 33. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எனவே அவருடைய வருகையின் காலத்தை குறித்து சொல்லும் பொழுது அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, அத்திமரம், திராட்சை செடி, ஒலிவ மரம் இவைகளெல்லாம் இஸ்ரவேலோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அத்திமரம் ஆண்டு சுதந்திரம் வாங்க, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரம் வாங்கினதையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அநேக நாடுகள் அந்த நாட்களிலே அந்த 1947-48 அநேக நாடுகள் வந்து சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதனால் அந்த நாட்களே என்று சொல்லி அதெல்லாம் தவறான ஒரு விளக்கம், வியாக்கியானம். அதாவது இந்த நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலே ஒரு ராஜ்யம் போய் மறு ராஜ்யம் வரும், ஒருத்தர் வந்து அவங்க சுதந்திரம் ஒரு நாட்டு கிடைக்கும், அப்போ திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போவார்கள். எனவே இன்றைக்கி விதமாக தான் இப்போ வந்து ஆப்கானிஸ்தானத்தில் வந்து முதல்ல தாலிபான்லேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தாலிபான் விடுதலை கிடைச்சி சுதந்திரம் வந்துச்சு. இப்போ திரும்ப வந்து தாலிபான்கள் மேற்கொண்டு விட்டார்கள். இதெல்லாம் மாறிப்போகும்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்கள் அத்திமரத்தினாலே ஒரு ஓமை. இது காலங்கள் நமக்கு தெரியும். இலையுதிர் காலம் என்று சொல்வார்கள், வசந்த காலம் என்று சொல்வார்கள், மழை காலம் என்று சொல்வார்கள், காற்றடி காலம் என்று சொல்வார்கள், குளிர்காலம் என்று சொல்வார்கள். இது எப்போதுமே மாறாமல் ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் அங்கே வசந்த காலம் வரும்பொழுது என்ன வரும்பொழுது நாம் குளிர்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பனியில் எல்லா இலைகளும் உதிர்ந்ததுக்கப்புறம் துளிர் வருகிறதை நான் பார்க்குறோம். அதுபோல் இந்த சம்பவங்கள் வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னெச்சரிப்பாக சொன்னாரோ அந்த சம்பவங்கள்லாம் நடக்க துவங்கும் பொழுதே அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு அறிந்து, அப்போ அவருடைய காலத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். அதனால் நாம் நினையாத நாளிகளை வருவார் என்று சொல்லும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் இப்படி வாசிக்க, ரெவலேஷன் சாப்டர் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். அதனால் திருடன் இப்போ அந்த சபைக்கு சொல்கிறது மாத்திரமல்ல, சபையின் தூதனுக்கு சொல்கிறது மாத்திரமல்ல, அந்த சபையில் இருக்க விசுவாசிகள் யாவருக்கும் சொல்கிறது, எல்லா சபைகளுக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 16:15. வெளிப்படுத்தும் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனவே விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எதிர்பார்ப்போடு கூட நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் எதிர்பாராத விதமாக தான் அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உதாரணமாக லூக் எழுதின சுவிசேஷத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்க. லூக் சாப்டர் 12 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். லூக் சாப்டர் 12:35 ஆன்வர்ட்ஸ். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் காரியம், ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் வாழ்கிற விசுவாசிகள் அந்த எதிர்பார்ப்போடு கூட ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனெனில் எதிர்பாராத விதமாக தான் அவருடைய நாள் வரும். அன்எக்ஸ்பெக்டட். ரெண்டாவது அன்அவாய்டபுள். அந்த நாட்களில் வரும்போது என்ன சம்பவிக்க போகுதோ அதை தடுக்க தவிர்க்க யாரால் முடியாது. அவர் திட்டமிட்டு தீர்மானித்த காரியத்தின்படி தான் நடக்கும். உதாரணமாக இந்த நாட்களிலே கொரோனா முதலாவது வந்தது. கொரோனா வந்த உடனே அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணாங்க, அது வேக்சின் கண்டுபிடிக்குன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அந்த ஆராய்ச்சி ஸ்தலங்களிலெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆராய்ச்சி செய்து மருந்து இன்றைக்கி போடுறாங்க. அதை போடும்போது நார்மலாக 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுமா அந்த வேக்சின் பொதுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இருந்தாலும் அவர்கள் துரிதமாக அதனுடைய பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறதுனால லட்சக்கணக்கில் மக்கள் மறிகிறார் என்பதனாலே அது உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கு துரிதமாக மருந்து கண்டுபிடிச்சி போடுறாங்க. முதல்ல ஒரு வேக்சின் போட்டாங்க. அது உடனே ஒரு மாதத்தில் அடுத்த வேக்சின் போடணுன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, 3 மாதம் கழித்து போடணுன்னாங்க. அப்புறம் 6 மாதம் கழித்து போடணுன்னாங்க. அப்புறம் 2வது அலைனாங்க, 3வது அலைனாங்க. இப்போ 2 ஊசியும் பார்த்தாது 3 பூஸ்டர் டோஸும் போடணுன்னுவாங்க. அதுக்கடுத்து இன்னும் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒவ்வொரு வருஷமும் போட வேண்டி வரும் போல் இருக்குது, 6 மாதத்தோடு போட வேண்டி இருக்கும் போல் இருக்குது. ஏன்னாக்கா இவர்களாலே அதை தடுக்கவும் தவிர்க்கவும் இவர்களாலே முடியவில்லை. இது உலகத்தில் இயற்கையில் நடக்கிற ஒரு காரியம். மனிதன் செய்த தவறுகள். மனிதனை செம்மையாக உண்டு பண்ணினார். ஆனால் அவனும் அநேக உபாய தந்திரங்களை தனக்கு உண்டு பண்ணி கொண்டதனுடைய விளைவுகள், எதை விதைக்கிறானோ அதை அறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை இவரால் என்ன பண்ண முடியல, அதை தவிர்க்க முடியல. அதற்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊசி போட்டு எப்படியாச்சும் காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாடிலே நடக்க போகிற அந்த காரியத்திற்கு தவிர்க்க யாராலும் முடியாது. உதாரணமாக வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஐசையா சாப்டர் 34:4.
வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகச் சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். இன்னொரு வசனம் வாசிப்போம். 51 அதிகாரம் 6வது வசனம். ஐசியா சாப்டர் 51 verse 6. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 7 onwards. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின்மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்துல வாசிக்கும்போது பூமியில் கால் பங்கு என்று சொல்லும்பொழுது ஏறக்குறைய இன்றைக்கி 650 கோடி 600-700 கோடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 600 கோடின்னு வச்சாலே கால் பங்குனாக்கா 150 கோடி பேர் அந்த நாட்களிலே இந்த சம்பவங்களாலே இது மறிக்கப் போகிறார்கள். இதை தடுக்க முடியுமா? தவிர்க்க முடியவே முடியாது. இன்றைக்கி கொரோனாவுக்காக ஊசி போட்டு எப்படியாச்சும் தவிர்த்திடலாம், சாவை தவிர்த்திடலாம்னு சொல்லி நடக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களிலே அது தவிர்க்க முடியாது. இன்னொரு சம்பவம் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 9 verse 5 onwards. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். எனவே முதலாவது வாசித்த பொழுது 6ஆம் அதிகாரம் 4வது சீல் ஒடிக்கும்போது நடக்கிற சம்பவத்தில் அந்த சாவு வரப்போது அதையும் தடுக்க தவிர்க்க முடியாது. அதே மாதிரி இப்போ வரும்போது அவங்களுக்கு வேதனை வரும், அவனை சாவுன்னு நினைப்பாங்க, சாவு அவங்கள விட்டு விலகி போகும். எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த நாட்களிலே நடக்கப் போகிறது. அது வருகைக்கு முன்னதாக சம்பவங்கள். எனவே இவைகளெல்லாம் நடக்கும்பொழுது நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரைக்கும் வாசிக்க. ஆமோஸ் சாப்டர் 5 verse 18 to 20. கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்குமல்லவோ. கர்த்தருக்கு பயம் உண்டாகட்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் அந்த நாளிலே வரப்போகிறது என்று சொல்கிறார். எனவே அதெல்லாம் ஒன்றும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. எனவே இந்த நாட்களிலே வாழ்கிற நாம் அந்த எச்சரிப்பான அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே கம்மிங் டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்அவாய்டபுள். இன்னும் சில வசனங்கள் வாசிக்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14-18. செஃபனியா சாப்டர் 1 verse 14 to 18. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனக்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரைப் போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவைப் போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே இதெல்லாம் எழுதி வைத்த காரியங்கள், அது எழுதி வைத்தபடியே தான் அது நடக்குமே ஒழிய அது ஒருபோதும் ஆண்டோட வார்த்தை மறுபடி திரும்பி வராது என்று சொல்வதை நான் பார்க்கிறோம்.
எனவே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை 42-44 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 5 verse 8 and 9. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நாம் எப்போதுமே அந்த ஆண்டோடைய வருகைக்கு நாம் எப்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அது ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். நோவாயை குறித்து வாசிக்கும் பொழுது தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான். எனவே கோபாக்கினை நாள் வந்தாலும் நம் ஆண்டோருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த நாளிலும் தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார், துன்மார்க்கரையோ அவர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அதுக்கு முன்னாடி நான் பறந்து போயிடுவேன் அப்படின்றது பற்றி அந்த மாதிரி ஒரு கொள்கை கிடையவே கிடையாது. ஆண்டவர் வருகை வரைக்கும் ஆண்டவருடைய மக்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அதே மாதிரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பூமியில் இருப்பார்கள். எனவே தேவனுக்கு பிரியமில்லாத அவபக்தி உள்ள மக்கள் அவர்கள் மாத்திரம்தான் இந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவார்கள். எனவே இதே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் சாப்டர் 7 verse 19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாயிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாக இருக்குன்னா அவர்களை இடறி விழுந்து போய் விடுவார்கள். அதனால தான் அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும், முடிவு பெரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எனவே அந்த நாள் திருடனை போல வரும், எதிர்பாராத விதமாக வரும். அதை தவிர்க்கவும் தப்பித்து கொள்ளவும் இந்த உலகத்திலே முடியவும் முடியாது. குறித்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். எனவே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய சத்தியத்தின்படி அவர்களை நியாயந்திருக்க இருக்கின்றார். எனவே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கும்போது ரெவலேஷன் சாப்டர் 22:11 and 12 வாசிக்கும்போது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுடைய கிரிகைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரு சாப்டர் 4 verse 12 and 13. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே அவருக்கு தான் நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். அவர் தான் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. அதனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30 வாசிக்கிறோம். அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதது போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதரை கொண்டு பூலோகத்தை ஆண்டவர் நியாயந்திருக்கப் போகிறார். எனவே அந்த நாள் ஆண்டோடைய வருகை நாளிலே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். எனவே அந்த காரியத்திற்கு அந்த ஒரு வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக அவசியம் என்பதை தான் அங்கே பேதுரு இந்த நிருபத்தில் எழுதும் பொழுது அந்த நாள் எப்படி வருமா, இரவிலே திருடன் வருகிற வண்ணமாக இது வரப்போகிறது. வரும்போது என்ன சம்பவிக்கும்? கன்சியூமிங் ஃபயர் ஃப்ரம் காட். இதை வாசித்து நாம் மறுபடியும் அந்த 2 பேதுரு 3:10 வாசித்து நாம் தியானிப்போம். 2 Peter chapter 3 verse 10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் திட்டமிட்டபடியே யாருக்கு எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பேதுரு இந்த வார்த்தையில் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வரும்பொழுதே எல்லாமே என்ன, பூமியே அழிந்து போய்விடும் என்கிறது போல் இது காணப்படுகிறது. இது ஏன்னாக்கா பேதுருக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு தான் பேதுரு இங்கே அறிவிக்கிறதே நான் பார்க்குறோம். உதாரணமாக இயேசு கிறிஸ்து யோவான் 5:28-20 வாசிக்கும்போது 29 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்னாக்கா வாசிக்க கேட்போம். யோவான் சாப்டர் 5 verse 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால்
பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன ஆகுனாக்கா, நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் ஒரே சமயத்தில் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பது போல இங்கு கூறப்படுகிறதை நான் பார்க்குறோம். ஆனால் அப்படி சம்பவிக்க போகிறதில்ல. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், என்ன பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ, ஆவியானவர் என்ன அவருக்கு சொன்னாரோ அதை தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதன் பின்னதாக பவுல் என்கிற பக்தன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே அவருடைய வருகையில் அவருடையவர்கள் தான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ மற்றவர்களை குறித்த காரியம் என்ன, அவருக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்தலை. எனவே 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக தான் இந்த பேதுரு 3:10 சொல்கிற காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதான் சம்பவிக்க போகிற ஒரு காரியம். எனவே இதை யோவானுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து அங்கே யோவானுக்கு பத்ம தீவில் அது வெளிப்படுத்தின பின்னதாக தான் 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக இந்த பூதங்கள் எல்லாம் இதெல்லாம் ஆனால் ஆளுடைய வருகைக்கு முன்னாடி நடக்க போகிற சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கன்சியூம் ஃபயர் 2 காரியம் வாசிக்கிறோம். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பேதுரு சொல்கிற ஒரு காரியம். சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஐசையா சாப்டர் 45 verse 18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. எனவே தேவனாகிய கர்த்தர் பூமி என்ன பண்ணுகிறார், முதலாவது அவர் தான் சிருஷ்டிக்கின்றார். இந்த அண்ட சராசரங்களில் எத்தனை கோடிக்கணக்கான கிரகங்கள் இருந்தாலும் மனுஷன் வாழ்வதற்கு பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்தார். இது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் கூட எங்கெங்கெல்லாம் போய் என்ன பண்ண ஆராய்ச்சி செய்து எல்லாம் கண்டுபிடிச்சாலும் வேறு எந்த இடத்துலையும் மனிதன் வாழ தகுதி உள்ள ஒரு இடமே அல்ல. பூமி மாத்திரம்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடம் என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியும் நன்றாக. இந்த பரியாசக்காரர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள் அது அறிவுபூர்வமாக உலகப்பிரகாரமாக நினைக்கிறபடியினாலே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். வேறு எங்கேயாவது நம்ம போய் குடியிருக்கலாமான்னு சொல்லி இன்றைக்கி முயற்சி செய்கிறார்கள். கிரகங்களில் போய் குடியிருக்கலாம், சந்திரனில் போய் குடியிருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கி அதற்காக பிரயாசப்பட எவ்வளவோ கோடிக்கணக்கான பணங்கள், எவ்வளவோ கோடியாக பணம் செலவு பண்ணுகிறதை நான் பார்க்கின்றோம். ஆனால் இவைகளெல்லாம் என்ன சம்பவிக்க போது, ஆண்டவர் இயேசு வரும்பொழுது என்ன நடக்கப் போகிறது, உதாரணம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12லிருந்து 17 வசனம் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 12 to 17. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனோட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம். ஹீப்ரூ சாப்டர் 1 verse 10 to 12. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்ப. ஹீப்ரூ சாப்டர் 12 verse 26. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. எனவே அசை உள்ளவைகள்
உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போகும். அப்போ அவைகள் எப்படி உண்டாக்கப்பட்டது? அதை வாசிக்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தெய்வம். இல்லாததிலிருந்து ஆண்டவர் அழைத்தார், அவைகளை சிருஷித்தார், அந்த வார்த்தையின்படி அவர் எல்லாத்தையும் படைத்தார். அதே வார்த்தையினாலே அவைகள் மறுபடியும் இல்லாமலே போகிறது. எனவே அசைவில்லாதது எது? தேவன் நமக்காக தாம் திட்டமிட்டபடியே அவர் ஏற்படுத்தின ராஜ்யம். அது 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே 12 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம். அப்போ அசைவில்லாத ராஜ்யம் தேவன் நமக்காக ஏற்படுத்தின ஒரு ராஜ்யம். அது நித்தியத்தில் நிலைத்திருக்க போகிறது. அசைவுள்ளதெல்லாம் எது? இன்றைக்கு காணுகிற இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்கள், சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? எல்லாவற்றையும் அழித்து போட போகிறார். அதெல்லாம் மாறி போக போகிறது. ஆனால் பேதுருவுக்கு இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி வெளிப்படுத்தவில்லை. எனவே தான் அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக நடக்கப் போகிற காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை அப்படி வாசிக்கிற. ஐசையா சாப்டர் 24:19 and 20. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவர் விசாரிக்க போகிற ஒரு காலம் வரப்போகிறது. அந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியிலே வாசம் பண்ணுகிற, அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை நியாயந்திருக்க போகிறார். அவர் யார் தெரிந்து கொண்டவர்களை இந்த பூமியில் வைத்திருக்கிற அந்த மக்களை கொண்டு 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் அவருக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தம் இருக்கிற மக்களும் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இது பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அது யோவானுக்கு பின்னதாக அந்த 1ஆவது நூற்றாண்டுடைய இறுதி பகுதியிலே தான் வெளிப்படுத்துகிறார். இப்போ பவுல் வெளிப்படுத்தினது பேதுருக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் கிபி 64-65 நீரோமன்னன் காலத்துக்கு முன்னதாக வெளிப்படுத்தினது எழுதி முடித்து விட்டார்கள். ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தினதோ அந்த கிபி 95ஆவது ஆண்டுக்கு பின்னதாக அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களே அவர் வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம், இவை எல்லாவற்றையும் அதன் பின்னதாக யோவான் எழுதுகிறார். எனவே அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே எவைகளை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினாரோ அதுதான். சில காரியங்களை பேதுருவே சொல்கிறார், பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அறிந்து கொள்ள முடியல. அதே 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். 2 பீட்டர் சாப்டர் 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். எனவே வசனம் வாசிக்கும் போது சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்குதுன்னு சொல்லி பேதுருவே சொல்கிறார். ஏன்னாக்கா பேதுருக்கு அது வெளிப்படுத்தப்படலை. அதனால் அவங்க என்ன இவர்கள் எல்லாரும் ஆதியில் வரும்போது யூதர்களுடைய பின்னணியில் வந்தபடினாலே பரலோக ராஜ்யம் என்பது யூதர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை குறித்து அவர்கள் எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே அந்த எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அவரிடத்தில் விசாரிக்கிறார்கள். அப்போ 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது அப்போ ஆண்டவரை இப்பொழுது ராஜ்யத்தை சிறுவர்களுக்கு கொடுப்பீர் என்று சொல்லும் பொழுது, பிதா தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல என்று சொல்லிவிடுகிறார். எனவே அவருடைய ஆதீனத்தில் தீர்மானித்தபடியே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எவைகளை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவைகளே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? எழுதி வைத்தார்கள். அதே போல தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டோட வருகை வந்த உடனேயே இது பூமி எல்லாம் வெந்து உருகி போயிடும் என்று சொல்கிறது போல இருக்கிறது. ஆனால் ஆண்டோட வருகை நாளிலே சூரியன் இருளும் சந்திரன் அங்கே தன் ஒளி கொடாதிருக்கும். மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் திராட்சை செடி ஒழுகிறது போல அது உதிர்ந்து விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஹெவன். எனவே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்போ 2வது வாசம் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த படைக்கப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாளில் என்ன முழுவதுமாக அழிந்து போகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 7 to 10 வரைக்கும் வாசி கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 20 verse 7 to 10. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள்.
அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன்ரைச்சியஸ் பீப்புள், அதாவது அநீதிக்காரர்களே தேவன் நியாயந்திருக்க போவது மாத்திரமல்ல, இதற்கெல்லாம் காரணமாக இருந்த அந்த பிசாசானவன், அந்த கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி எல்லாருமே அந்த அக்னியும் கந்தகம் இருக்கின்ற கடலிலே பங்கடைய போகிறார்கள். அவரை பின்பற்றி போன மக்கள் 1000 வருடங்கள் முடிந்த பின்னதாக அவர்கள் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவர்களை அழித்து விடுகிறது மாத்திரமல்ல, இந்த வானமும் பூமியும் முழுவதுமாக அவர் அழித்து விட்டு 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 21 verse 1 onwards. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. எனவே ஒளிந்து போயின என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இது எலிமெண்ட்ஸ் எல்லாமே அழிந்து போயிடும். இன்றைக்கி நாம் காணுகிற இந்த உலகமும் காணுகிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு நாளிலே முழுவதுமாக அழிந்து போய் புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. எனவே கன்சியூமிங் ஃபயர். எனவே நாம் என்ன பண்ணணுமா, எபிரேயர் 12, 27, 28 வசனத்தில் வாசிக்கும்போது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு மாறாத ஒரு ராஜ்யத்தை தமது குமாரனாகிய இயேசுவின் மூலமாக அவர் என்ன பண்ணுகிறார், ஸ்தாபிக்க இருக்கின்றார். அதை தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அந்த தாவீதின் உடன்படிக்கைப்படி 1000 வருடம் அரசாட்சி செய்து முடித்து விடுவார்கள். அதற்கப்புறம் ஆண்டவர் நித்திய காலமெல்லாம் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். அவரோடு கூட அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற மக்களும் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த மக்களும் நித்திய காலமெல்லாம் அரசாட்சி செய்ய போகிறார்கள். அது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அப்படி வாசிக்கிற. ரெவலேஷன் சாப்டர் 22 verse 5. அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். எனவே 1000 வருடம் அரசாட்சி செய்வது என்பது இந்த பூமியிலே, ஆனால் சதா காலம் அரசாட்சி செய்வது என்பது இந்த வானமும் பூமி முழுவதுமாய் அழிக்கப்பட்ட பின்னதாக புதிய வானம் புதிய பூமியில் தான் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இது தேவன் திட்டமிட்டு செய்கின்ற ஒரு காரியம். இதுதான் 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் பேதுரு அதை ஏற்கனவே எழுதியிருக்கிறார். த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட், கன்சிடர் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட் என்று சொல்லி நாம் தியானித்தான். வாசிக்க கேட்போம். 2 பீட்டர் சாப்டர் 3 verse 6 and 7. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த காலம் வரைக்கும் இந்த பூமி காக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற நாட்களிலே தேவன் தான் திட்டமிட்டபடியே தீர்மானித்தபடியே ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், இந்த வானம் முழுவதுமாய் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல சுருட்டப்பட்டு போய்விடும். இந்த சூரியன் இருளும் சந்திரன் தன் ஒளி கூடாதிருக்கும். இந்த பூமியிலே ஆண்டவராகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவர் பிரித்தெடுத்தப்பட்ட மக்கள் மாத்திரம் இந்த பூமியிலே 1000 வருடம் இருப்பார்கள். 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார்கள். அதன் பின்னதாக தான் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த வானமும் பூமி முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக, ஏன்னா பூமியை கெடுத்து விட்டார்கள். ஆண்டவராய் கர்த்தர் முதலாவது ஆதியாம் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் படைத்த பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் என்று இருக்கும். ஆனால் கடைசியாக வாசிக்கும் போது ஆதியாம் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் நன்றாக இருந்தது. எனவே ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் நன்றாக தான் ஆண்டவர் படைத்தார். ஆண்டவர் எல்லாவற்றையும் செழுமையாக படைத்தார். ஆனால் மனிதனோ அதை கெடுத்து போட்டு விட்டான். எனவே பூமியையும் கெடுத்து போட்டு விட்டான். இந்த படைப்புகள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான். தான் கெட்டது மாத்திரமல்ல, தான் வாழ்கிற பூமியை அவன் கெடுத்து போட்டபடியினாலே ஆண்டவர் அந்த அநியாயக்காரர்களை நியாயந்திருக்கிறது மாத்திரமல்ல, இந்த கெடுத்து போட்ட பூமியையும் ஆண்டவர் அக்கினியினாலே அழிக்கப் போகிறார். எனவே தான் பேதுரு இந்த காரியத்தை எங்கே சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் நடக்கப் போகிறது, இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கப் போகிறது. ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கிறது. எனவே அந்த வார்த்தையின்படி திரும்பவும் நடக்கப் போகிறது. எனவே இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஆண்டோடைய வருகைக்கு நியாயத்தப்பட வேண்டியது அவசியம். அதில் தான் 9ஆம் வசனத்தை சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக. ஏன் நம்மேல் என்று சொல்ல ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற என்று சொல்லி அதோடு போய்
போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு ஏறும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். எனவே அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி, எனவே இதெல்லாம் நம்முடைய மனதில் வைத்துக்கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்களை முன்னதாக தம்முடைய சீஷர்களை கொண்டு ஆவியானவரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறபடியினாலே அவைகளை நாம் அறிந்து புரிந்து நோவாவை போல தற்காலத்திலே காணாதவைகள் குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எனவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனவே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுலோர்களாக இருப்போமானால், விசுவாசிப்போமானால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எல்லாவற்றையும் திட்டமிட்டீர். நீர் தீர்மானம் பண்ணினபடியே அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய இருக்கிறீர். அதே போல தான் இந்த பூமியை ஆண்டவரே ஒரு நாளிலே ஆண்டவரே முழுவதுமாக அழித்து போட போகிறீர். ஆண்டவரே, ஆனாலும் உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற மக்களை அழித்து போடாமல் நித்திய மகிமைக்கு நீர் அழைக்கிற தேவன். அந்த நித்திய மகிமைக்கு அழைத்தவரை கொஞ்ச காலம் பாட அனுபவித்தாலும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறபடியினாலே ஆண்டவரை உம்மிலே கடைசுரைக்கு நிலைத்திருந்து வாழ ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.